அன்பால் எனது அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஜாப்பு, ரயில்வே ஜாப்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஜென்ரல் கவர்மெண்ட்டு, ப்ரைவேட் ஜாப்பு, ரிசல்ட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்களா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து உங்களுக்கு 400 வேகன்சிக்கு மேலே வந்திருக்கு. இந்த 400 வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் ஸ்டார்டிங்லேயே 48,480 ரூபா உங்களுக்கு வந்து சேலரியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாத உங்களுக்குலாம் அலவன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 60,000-70,000 ரூபா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வரும். இந்த சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 70,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிட்டோமா நல்ல பெனிஃபிட்டு லைஃபே செட்டில் ஆகிரும். இது கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க. வயசு 20 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க நான் என்ன பண்ணுறதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பெண் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு பேங்க் ஜாப்னே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த மாவட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் போக தேவையில்ல. உங்களுடைய மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் எல்லாமே போடுவாங்க. நீங்கள் போய் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணிங்களாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 வேகன்சி கிட்ட இருக்குது சொல்லி கொடுத்துருவாங்க. இது என்ன போஸ்டிங்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. JMGS1 சொல்லி கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலான்னு சொல்லிக்கிறாங்க. அதேமாதிரி இது அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு 12/5/2025 31/5/2025 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் 2 நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டிமேட் கொடுக்கறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் 12/5/2025 31/5/2025 விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் அண்ட் கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 260 வேகன்சிக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் அதிக வேகன்சிக்குது, 206 வேகன்சி. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் தமிழ். அந்தந்த மாநிலத்தில் என்ன லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மாநிலத்தை கொடுத்துருக்காங்க. இந்த 6 மாநிலத்துக்கு மொத்தம் 400 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் LBOன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸுக்குள்ளே இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருவோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ஏதாவது ஒரு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்குன்னா அது எங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண யூனிவர்சிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா ஏதாவது அதுக்கு ஈக்குவலான கவர்மெண்ட் ஜென்ரல் கவர்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் பண்ணல காலேஜில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மார்க் ஷீட்டும் கண்டிப்பாகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அரியர் வச்சு நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சு எல்லா மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கிராஜுவேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா SC ST இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதர் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா OBCக்கு உங்களுக்கு 3 இயர்ஸும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கிற பர்சனுக்கு 10 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பர்சன்ஸ் அஃபெக்டட் வந்து பார்த்திங்கன்னா 1984 சொல்லி கொடுத்துருவோம். அதெல்லாம் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் மேனு இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் ப்ளஸ் அலவன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் தான் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேலரி அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 48,480 ரூபா சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு DA, HRA, CCA இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் லீவ்னா லீவ் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் சாட்டர்டே அந்த 4th சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லீவ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப் ஜாயின் பண்ணுங்க. கிடச்சின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
நல்ல பெனிஃபிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு பெட்ரோல் செலவு இந்த மாதிரிலாம் கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிங், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 2 லட்ச ரூபா பணம் கட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் முடிச்சு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு 3 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் இருக்கும். அதேமாதிரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ப்ரிப்பரன்ஸ் டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். அடுத்து பர்சனல் இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 தான் இருக்குது. இந்த 3 இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிரும். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா டாபிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்டில் 30 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் கொடுக்குறாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க்கு. அடுத்து ஜென்ரல் எக்கனாமிக் பேங்கிங் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 கொஸ்டின் இருக்கும். 40 கொஸ்டின் 40 வந்து பார்த்திங்கன்னா மார்க் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஸ்டின், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 கொஸ்டினுக்கு 40 மார்க்கு, மொத்தம் 140 கொஸ்டின். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 மணி நேரம் இந்த எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 12/5/2025 ஓப்பன் ஆகுது. அன்றைக்கி ஓப்பன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அது போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் லாகின் பண்ணி இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் இந்த மாதிரிலாம் கேட்க எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் 175 ரூபா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துறாங்க. அதர் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 850 ரூபா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணால் யூபிஐ டெபிட் கார்டு பீமே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரு, அதேமாதிரி எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாநிலத்திலலாம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்குதுன்னு நான் ஷோ பண்ணுறேன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் சென்னையில் இருக்குது, அதேமாதிரி மதுரையில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, சேலம் மாவட்டத்தில் இருக்குது, கோயம்புத்தூர், திருச்சி, வேலூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், விருதுநகர், கன்னியாகுமரி, தஞ்சாவூர், கரூரில் இருக்குது, கூடலூரில் இருக்குது, திண்டுக்கல்லில் இருக்குது, ராமநாதபுரத்தில் இருக்குது. மொத்தம் உங்களுக்கு 17 மாவட்டத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது பக்கமாக நீங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா போய் எக்ஸாம் எழுதிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்களா இந்த ஜாப் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்ம சேனலில் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.